திருக்குறள் அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல். நட்பு என்று சொல்லும் பொழுது ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் இடையே உள்ள உறவு என்ற வகையில் ஆட்சியாளருக்கு தேவையான கருத்துகளையும் இங்கே வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனாலும் தனிமனித வாழ்க்கைக்கும் இந்த நட்பு என்பது மிக இன்றியமையாதது. ஆக இரு வகையினருக்கும் பொருந்துமாறு நட்பு ஆராய்தல், தீநட்பு, இப்படி பல வகையில் நட்பை பிரித்து பேசியிருக்கிறார் வள்ளுவர். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு ஒன்று உறவு உடைய நட்பு நாடாக இருக்கும், அல்லது பகை நாடாக இருக்கும், அல்லது நொதுமல் என்று சொல்லக்கூடிய பகையும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடாக இருக்கும். இப்படி இருக்கின்ற நிலையில் நட்பை நாம் ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாடு கொள்ளும் பொழுது எப்படி இலக்கணத்தை பயன்படுத்தி அந்த நட்பை பெற வேண்டும் என்பதைத்தான் நட்பு ஆராய்தல் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். தனி மனித வாழ்க்கைக்கும் இது பொருந்துமாறும் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஆக நட்பு ஆராய்தல் என்றால் நாம் கொள்ளத்தகுந்த இந்த நாடு நட்புக்கு உரிய நாடா, அந்த நட்புக்குரிய தகுதியான குணங்களையெல்லாம் இந்த நாடு பெற்றிருக்கிறதா என்று ஆட்சியாளர்கள் ஆராய்வதும், அதுபோல தனிமனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்ப உறவு மட்டுமல்லாமல் பிற நட்பு உறவும் அவனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அப்படி இன்றியமையாத அந்த நட்பு எப்படி கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவர்களை நாம் நண்பர்களாக கொள்ள வேண்டும் என்பதையும் ஆராய்கின்ற வகையில் இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு குறட்பாவாக சொல்லி அதன் பொருளையும் காண்போம். முதல் குறட்பா, நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு. இங்கே நட்பு ஆள்பவர்க்கு என்பது எழுவாய். நட்பு ஆள்பவர்க்கு, நட்பு கொள்கின்ற தன்மை உடையவருக்கு கேடு இல்லை, கெடுதல் இல்லை. எப்பொழுது? நட்டபின் வீடு இல்லை. நட்பு கொண்ட பின்னாலே அந்த நட்பிலிருந்து விலக முடியாது. ஆகையினாலே அந்த நாடோ அல்லது தனிமனிதனோ நட்பு கொண்ட பின்னாலே உடனே நட்பு கொள்வதும் பிறகு பகை கொள்வதும் இப்படி இருந்தால் அது நட்பு என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு என்பதனாலே, ஆக நட்பு கொண்ட பின்னாலே அந்த நட்பை விட்டு விலகுவது என்பது அவ்வளவு சரியன்று என்ற காரணத்தினாலே நட்பு ஆள்பவர்க்கு, நட்பை கொள்பவர்களுக்கு நாடாது நட்டலில், நாடாது என்றால் ஆராயாது என்று பொருள். நட்டலில், நட்டலை போன்று, நட்பு கொள்வதை போன்று. இங்கு இல் என்பது போன்று என்ற உவமை அந்த உவமையை குறிக்கிறது. ஆக இங்கே இல் என்பது உவமையை குறிப்பதனாலே நாடாது நட்டலில் கேடு இல்லை, ஆராயாமல் நட்பு கொள்வதைப் போல கெடுதல் தருவது வேறு எதுவும் இல்லை. கேடு என்பது கெடுதல் என்ற சொல்லுதான் அங்கே கேடு என்று வருகிறது. கெடுதல் என்பது தொழிற்பெயர், அதில் கெடு என்பது முதநிலை, கேடு என்பது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பயில்கின்ற மாணாக்கருக்கு அந்த இலக்கணமும் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் இல் என்பது அந்த இல் இன் என்று சொல்லக்கூடிய உருவு, அந்த இல் இன் என்று சொல்லக்கூடிய உருவு நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருளை தருகிறது அல்லவா? அப்படி வரும்பொழுது இங்கே ஒப்பு என்ற பொருளை தருவதனால தான் நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்டபின் வீடில்லை நட்பு ஆள்பவர்க்கு. நட்பு ஆள்பவர்க்கு நட்டல் என்று சொன்னால் நட்பு கொள்ளுதல் என்பது திரும்ப அந்த நட்பை விட்டுவிட முடியாது. ஆகையினாலே ஆராயாமல் நட்பு கொள்வதைப் போல துன்பம் தருவது வேறு எதுவும் இல்லை. சுருக்கமாக சொன்னால் நட்பு கொள்வது என்றால் பலவற்றையும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நட்பு கொள்ளவில்லை என்று சொன்னால் அதனால் வரக்கூடிய கெடுதல், அதனால் வரக்கூடிய துன்பம் மிகுதியாக இருக்கும் என்பதுதான். ஆக நட்பினை விரும்பி அவரோடு
நட்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆராயாமல் நட்பு கொள்வதைப் போல தீமை தருவது வேறு எதுவும் இல்லை என்பதை சுருக்கமாக கொள்ளலாம். ஆக இந்த குறட்பாவுக்கு நீண்ட விளக்கத்தை கொடுத்தாயிற்று. நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை, நட்பு ஆள்பவர்க்கு. அடுத்து இரண்டாவது குறள். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்று சொல்லுகிறார். அதாவது நட்பு கொண்ட பின்னாலே அந்த நட்பிலிருந்து விடுதல் கூடாதல்லவா, அதை விட்டு விலகக்கூடாதல்லவா. ஆகையினாலே நட்பு கொள்வதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த நாட்டு மக்களுடைய குணம், அந்த நாட்டை ஆள்கின்ற அந்த ஆட்சியாளனுடைய குணம் அல்லது தனி மனிதனுடைய குணம், அவனுடைய செய்கை, இவையெல்லாம் அவன் நல்லவன்தான் என்பதை, அந்த நல்ல நாடுதான் என்பதை பல வகையாலே ஆராய்ந்து அந்த நட்பை கொள்ள வேண்டும். அப்படி ஆராய்ந்து நட்பு கொள்ளவில்லை என்றால், கேண்மை என்றால் நட்பு, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, பலமுறை நன்றாக அவனுடைய குணம் என்ன, குற்றம் என்ன, அவனுடைய செய்கை என்ன என்பதையெல்லாம் பலகாலம் ஆராய்ந்து நட்பு கொள்ளாமல் இருந்தால், கடைமுறை என்று சொன்னால் இறுதியிலே அந்த பகைவன்தான் தீமை செய்வான் என்று நினைக்க வேண்டாம். ஆக அந்த துன்பத்தினை இவனுக்கு அவனே விதித்து கொள்கிறான் என்று பொருள். கடைமுறை தான் சாம் துயரம் தரும். கடைமுறைனா இறுதியில். ஏனென்றால் ஆராயாமல் நட்பு கொண்டு விட்டான் அல்லவா, அப்படி நட்பு கொண்டு விட்டால் கடைசியில் அவன் அழிவுக்கு அதுவே காரணமாகிவிடும். அப்படி ஆராயாமல் நட்பு கொண்டால் வேறொருவரை அழிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, அவனுக்கு அவனே அழிவை தேடிக்கொள்கிறான் என்று பொருள். ஆகையினால் தன்னுடைய அறிவினாலும் தன்னுடைய ஆற்றலினாலும் ஒருவன் நட்பு கொள்வதற்கு முன்னாலே நன்கு ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குறட்பாவிலே ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்று சொல்லுகிறார். அடுத்து மூன்றாவது குறட்பா. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. நட்பு யாக்க என்றால் நட்பை கொள்க. எப்படிப்பட்டவற்றை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குணனும், ஆட்சியாளன் சிறந்த குணமுடையவனா, அந்த நாட்டு மக்கள் அவனுக்கு ஒத்துழைப்பு தருவார்களா, அந்த ஆட்சியாளனை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, எப்படிப்பட்ட குணம் உடையவன் என்பதை ஆராய வேண்டும். தனிமனிதனாக இருந்தால் நாம் நட்பு கொள்ளப் போகின்ற அவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய வேண்டும். அடுத்து குடிமையும் என்று சொன்னால் அவனுடைய மரபு வழி நல்ல மரபிலே பிறந்தவனா, ஆக இயல்பாகவே குற்றப்பின்னணி இல்லாத நல்ல மரபிலே பிறந்தவனா என்பதையும் ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுபோல அந்த நட்பு கொள்ளக்கூடிய நாடு இருக்கிறதே, அந்த நாடு எத்தகைய சீரழிவும் செய்யாத ஆட்சியாளனை பெற்றிருக்கிறதா, வன்முறை இல்லாத நல்லவனை பெற்றிருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். ஆக குணனும் குடிமையும் குற்றமும், அதாவது மனிதனாக இருப்பவன் யாருமே சிறு சிறு பிழைகள் இருப்பது இயல்புதான். ஆகையினால தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று யதார்த்தமாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆக குற்றமே இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. ஆகையினாலே இவன் குணங்கள் மிகுதியாக உடையவனா, குற்றங்கள் மிகுதியாக உடையவனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து குன்றா இனமும், அவனை சார்ந்திருக்கின்ற கூட்டம், ஆக நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறானா, தீயவர்களோடு சேர்ந்திருக்கிறானா, இது ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். ஏனென்றால் இந்த மழைத்துளி இருக்கிறதே, அது இயல்பாகவே எந்த விதமான நிறமும் இல்லாதது. அதுவே ஒரு செம்மண் நிலத்தில் விழுந்தால் அது என்ன ஆகிவிடும், சிவப்பாக மாறிவிடும் அல்லவா. அதுதானே சொல்லுகிறார், மாந்தர்க்கு இனத்து இயல்வதாகும் அறிவுன்னு சொல்கிறார் இல்லையா. ஆகையினாலே அந்த இனத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக குணம், குடிமை, குற்றம், இனம் ஆகிய நான்கையும் ஆராய்ந்து
ஒரு ஆட்சியாளன் மற்றொரு நாட்டின் மீது நட்பு கொள்ள வேண்டும். அதுபோல் ஒரு தனிமனிதன் இந்த 4 குணங்களையும் ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்ள வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்து 4வது குறட்பா, குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. என்ன அழகு பாருங்க. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்புன்றார். ஆக நல்ல மரபிலே பிறந்து தவறு செய்வதற்கு, அதாவது பழி நாணுவான் என்றால் தவறு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். ஐயோ இப்படி தவறு செய்விட்டவனே என்று அவன் அதற்காக தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற அளவுக்கு துன்பப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். ஆக குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை, தான் செய்கின்ற தவறுக்காக வெட்கப்படுகின்றவனை, அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்தவனை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. ஏதேனும் ஒன்றை கொடுத்தாவது அவன் நட்பை பெற வேண்டும். அதுபோல ஒரு நாட்டின் மீது நட்பு கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாடு நல்ல நாடு, அந்த ஆட்சியாளன் நல்ல ஆட்சியாளன், அவன் பொதுநல நோக்குடையவன் என்று தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்டவனுடைய நட்புக்கு ஏதாவது நாம் அந்த நாட்டுக்கு உதவியாவது செய்து அவனை நட்பு நாடாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அடுத்து 5வது குறட்பா, அதாவது உண்மையான நண்பன் யார் என்றால் தவறு செய்யும் பொழுது எவன் கண்டிக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். அதுபோல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நட்பு கொண்டிருக்கும் பொழுது அந்த நட்பு நாடு பிழை செய்தால் இந்த நாடு என்ன செய்ய வேண்டும்? கண்டிக்க வேண்டும். அதை விடுத்து அவனுடைய நட்புக்கு துணை போனால், அதாவது அவனுடைய நட்புக்காக அவனுடைய தீமைக்கும் துணை போனால் அது நட்பு நாடு என்று சொல்ல முடியாது. அதுபோலத்தான் தனிமனித வாழ்க்கையிலும் நண்பன் என்பவன் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பவனாக இருக்க வேண்டும். அது எப்படி கண்டிக்கணுமா? அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் என்று சொல்கிறார். அதாவது அந்த நண்பன் அல்லது நட்பு நாடு மிகவும் வருந்தும்படியாக அவன் செய்கின்ற தவறை கண்டிக்க வேண்டும்ன்றார். அதை அழச் சொல்லி, அவன் அழுமாறு சொல்கிறதுன்னா என்ன பொருள்? கடுமையாக அவன் மனம் வருந்தினாலும் பரவாயில்லை, அவன் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுன்றார். ஆக அழச் சொல்லி அல்லது இடித்து அவன் செய்கின்ற தீமையை கண்டித்து வழக்கு அறிய, இதுதான் சரியான வழக்கம், நீ போகின்ற பாதை சரியில்லை என்று சொல்லுகின்ற அந்த தன்மை உடையவருடைய வல்லார் என்றால் இப்படிப்பட்ட வல்லமை உடையவருடைய நட்பு ஆய்ந்து கொள்ளல். அப்படிப்பட்ட நட்பை நீ ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் நாம் தவறு செய்தால் கண்டித்து சொல்வானா? அடுத்து உலக வழக்கம் அறிந்து இது நீதி இது நீதி இல்லை என்று நமக்கு சொல்லுவானா? அவனால் அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் கொண்டிருக்க முடியுமா என்று ஆராய்ந்து அப்படிப்பட்டவரோடு நீ நட்பு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் என்கிறார். அடுத்து 6வது குறட்பா, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர் என்றால் இங்கே நண்பர் அல்லது நட்பு நாடு. கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். பொழுது உயரம் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? மீட்டராலே அளவு செய்கிறோம். அதுபோல் எடை மிகுந்த ஒரு பொருள் என்று சொன்னால் கிலோ என்று சொல்லக்கூடிய அந்த எடையினாலே அளக்கிறோம். அதுபோல் நீரை அளப்பது என்று சொன்னால், நீர்மப் பொருளை அளப்பது என்று சொன்னால் லிட்டர் என்று சொல்லி அளக்கிறோம் இல்லையா? அப்படியானால் இந்த நட்பை அளப்பது எப்படி? ஏதாவது ஒரு நீட்டளவையை கொண்டு வந்தோ அல்லது முகத்தளவையை கொண்டு வந்தோ அல்லது நிறுத்தளவையை கொண்டு வந்தோ அந்த நட்பை அளக்க முடியுமா என்று வள்ளுவர் வேடிக்கையாக கேட்கிறார். அப்படியெல்லாம் கொண்டு வந்து அளக்க முடியாது. அப்படியானால் உண்மையான நட்பை அளப்பது எப்படி என்று சொன்னால், எப்பொழுது கேடு அதாவது துன்பம் நமக்கு வருகிறதோ அந்த துன்ப காலத்தில் தான் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியும். காரணம், நாம் வளமாக இருக்கின்ற காலத்திலே
எப்பொழுதுமே நிறைய வரும். பலாப்பழம் நிறைய இருக்குன்னா அங்கே ஈக்கள் வந்து மொய்ப்பது என்பது மிக எளிமையானது, மிக சாதாரணமான ஒன்று. ஆக துன்ப காலத்தில் எவன் உதவுகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். ஆக செல்வ காலத்தில் வளமையான காலத்தில் ஒட்டி இருந்து வறுமை காலத்தில் விட்டு விலகிறான் என்று சொன்னால் அவனை நீ நட்பு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதே. ஆக உனக்கு ஏதாவது துன்பம் வருகிறது என்று சொன்னால் அது கூட உனக்கு நல்லது தான். ஏன், அந்த நேரத்தில் தான் நீ உண்மையான நண்பன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இது நாட்டுக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. உனக்கு துன்பம் வருவதிலும் நீ அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது? கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஆக அந்த துன்பம் என்ற ஒன்றே அந்த உறவுகளை, அதாவது நட்புகளை அளப்பதற்கு அந்த துன்பம் என்ற ஒன்றே அளவுகோலாக பயன்படும். துன்பம் வரும்பொழுது உனக்கு உதவுகிறான் என்றால் அவன் நல்ல நண்பன். உதவவில்லை என்றால் அவனை உதறி தள்ளிவிட்டு நாம் வந்துவிட வேண்டுமே தவிர அவனையே நட்பாக கொள்ளக்கூடாது என்பதை இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார். ஆக மீண்டும் அந்த குறட்பாவை சொல்லுகிறேன். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அடுத்து 7வது குறட்பா. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீவிடல். என்ன அருமை பாருங்க. ஒருவர்க்கு ஊதியம் என்பது, ஊதியம் என்று சொன்னால் அதாவது செல்வம் அல்லது மற்ற பேறுகள். பேறுகள் என்று சொன்னால் பல்விதமான நன்மைகள் என்று அர்த்தம், வேறொன்றும் இல்லை. ஆக ஊதியம் என்பது நன்மைகள். ஒருவனுக்கு நன்மைகள் என்று சொல்லப்படுவது எதுவென்றால் பேதையார் கேண்மை உரிவிடல். அறிவில்லாதவரோடு நட்பு கொண்டிருந்தால் அந்த நட்பை விட்டு உடனடியாக விலகிவிட வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், அதாவது நட்பு ஒழிந்தாலும் கூட திரும்பவும் என்ன செய்த அப்படி நீங்கவில்லை என்று சொன்னால், அதாவது அவனுடைய நட்பை விட்டு விலகவில்லை என்றால் உனக்கு தீமைதான் ஏற்படும், நன்மை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரே விடல். ஆக உனக்கு நன்மை தருவது எது என்று சொன்னால் அறிவில்லாதவனுடைய நட்பை உடனடியாக கைவிட்டு விடு என்று இங்கே வள்ளுவர் வலியுறுத்துகிறார். 8வது குறட்பா. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு என்று சொல்லுகிறார். அப்போ உள்ளம் சிறுகுவ உள்ளற்க, அதாவது நமக்கு ஊக்கம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் ஊக்கம் சுருங்குவதற்கான வினைகளை செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த நட்பை நாம் கொள்ளக்கூடாது. ஆக நம்முடைய ஊக்கத்தை அவன் தளர வைப்பது போல நமக்கு கருத்துக்களை சொல்லக்கூடியவன் என்றால் அவனை விட்டு நீங்கிவிட வேண்டும். அது மட்டுமன்று, அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு கொள்ளற்க, அதாவது துன்ப காலத்திலே நமக்கு உதவாமல் அந்த நேரத்தில் நம்மை விட்டு விலகுகிறானே அப்படிப்பட்டவனுடைய நட்பையும் நீ விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 9வது குறட்பா. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் என்று சொல்லுகிறார். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அதாவது ஒருவன் நாம் துன்பமடைகின்ற காலத்து கைவிட்டு ஒதுங்குகின்றவருடைய நட்பு, அதான் கெடுங்கால். கெடுங்கால்னால் கால்னா இங்கே அந்த நேரத்தில்னு அர்த்தம். ஆக ஒருவன் கெட்ட நிலை வரும்பொழுது, அழிவு நிலை வரும்பொழுது அவனை விட்டு நீங்கக்கூடிய அவனோடு அந்த கொண்டிருந்த அந்த நட்பு இருக்கிறதே, அந்த நட்பை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். நம்முடைய இறக்கும் பொழுது கூட நினைத்து பார்த்தாலும் நம்முடைய உள்ளம் அந்த இடத்துல வேகும், வெந்து தனி. இவனிடமாக போய் நாம் நட்பு கொண்டோம், ஐயோ இவன் ரொம்ப கொடூரமானவனாக இருக்கிறானே, இவனை ஆராயாமல் நான் நட்பு கொண்டு விட்டோமே என்று சொல்லி நாம் இறக்கும் தருவாயிலும் அது துன்பத்தை தரும். ஆகையினாலே நாம் துன்பமடையும் பொழுது கைவிடுபவருடைய நட்பு என்று சொன்னால் அப்படிப்பட்டவனுடைய நட்பு வேண்டவே வேண்டாம் ஐயா அப்படின்றார். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் என்கிறார். அடுத்து இறுதி குறட்பா. மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அழகான குறள். மாசு அற்றார் கேண்மை மருவுக என்று சொன்னால்
இந்த உலக வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல ஒழுக்கத்தோடு சிறப்போடு குற்றமில்லாமல் இருப்பவர்கள், மாசு அற்றார்னா குற்றமற்றோருடைய அந்த நட்பை என்ன செய்கிறார்னா மருவுக என்றால் அவனோடு நட்பை நீண்ட காலமாக நீட்டித்து கொண்டே செல்க. மருவுதல் என்றால் நீட்டித்து கொண்டே செல்லுதல். அப்படிப்பட்டவனுடைய நட்பை நீட்டித்து கொண்டே செல்க. ஒப்பிலார் நட்பு என்று சொன்னால் பொருத்தமில்லாதவனுடைய நட்பை ஒன்று ஈத்தும் ஒருவுக. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது அவனுடைய நட்பை கைவிட்டு விடு. நல்லவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது பெற்றுவிடு, தீயவன் நட்பை ஒன்றை கொடுத்தாவது விலக்கி விடு என்று சொல்லுகிறார். ஆக மருவுக மாசற்றார் கேண்மை. ஒன்று ஈத்தும்னா ஏதாவது ஒன்றை கொடுத்தும் கூட ஒருவுகன நீக்கிவிடுக. ஒப்பிலார் நட்பு, நன்மை தராதவருடைய நட்பு என்று சொல்லுகிறார். மீண்டும் 10 குறட்பாக்களையும் சொல்லுகிறேன். நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு. ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான்சாம் துயரம் தரும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயினனும் அறிந்து யாக்க நட்பு. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை உரி விடல். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. நன்றி, வணக்கம்.